الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பெருமக்களே, நம் எல்லாரையும் படைத்த எல்லாம் உள்ள இறைவன் அல்லாஹ் அவனுடைய இறுதி வேதத்தின் 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் என்று குறிப்பிடுகிறார். அதாவது மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்தேன் என்பதாகும். அருமையானவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு, இந்த 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திற்கு நாம் இப்படியும் பொருள் கொள்ளலாம். அல்லாஹுக்கு மட்டுமே அடிமைகளாக இருப்பதற்காகவே நம்மை அவன் படைத்திருக்கிறான். அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது என்றும் நாம் பொருள் எடுக்கலாம். அன்பிற்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம், இந்த மனிதன் எல்லாமுள்ள இறைவனால் உருவாக்கப்பட்ட நோக்கம் அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே அடிமையாக நடந்து கொள்ள வேண்டும், வேறு யாருக்கும் எதற்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதுதான். அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையே தன்னுடைய நபியாக, தன்னுடைய முதல் தீர்க்கதரிசியாக ஆக்கினார். அங்கிருந்து தொடங்கிய இறைவனின் தூதுத்துவம் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முற்று பெறுகிறது. இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார்கள் என்பதை திருக்குர்ஆனின் 7வது அத்தியாயத்தின் 157வது வசனம் நமக்கு விளக்கும் பொழுது, யஅமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கர். எழுத படிக்க தெரியாத இந்த உம்மி நபி மக்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்வார், தீயதை விட்டும் விலக்குவார். யுஹில்லு லஹுமுத் த்வையிபாத்தி வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். இந்த மக்களுக்கு மனமிக்கவைகளை, சுத்தமானவைகளை ஆகுமாக்கி வைப்பார், துர்நாற்றம் பிடித்தவைகளை, கேடு விளைவிக்கக்கூடியதை தடுப்பார், விலக்கி வைப்பார். இதே வசனத்தின் தொடர்ச்சியிலே இறைவன் குறிப்பிடும் பொழுது, ஓ யதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம். இந்த இறை தூதர் அனுப்பப்பட்ட நோக்கத்திலே ஒரு முக்கியமான நோக்கம், மக்களுடைய சுமைகளை இவர் இறக்கி வைப்பார். மட்டுமல்ல, மக்களுடைய அடிமை தலையை இவர் அறுத்தெறிவார். மக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய, மக்களை சுற்றி பின்னப்பட்டிருக்கக்கூடிய விலங்குகளை, அடிமை சங்கிலியை அறுத்தெறிவார் என்பதாக இறைவன் 7வது சூராவுடைய 157வது வசனத்திலே குறிப்பிடுகிறார்.
அருமையானவர்களே, ஆக நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை தாங்கள் நபியாக ரசூலாக இருந்த அந்த 23 வருடத்திற்குள்ளேயே செய்து முடித்து சாதனை வீரராகவே அல்லாஹ்விடத்தில் சென்றிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 16வது ஆண்டு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி. அப்பொழுது வரலாற்று புகழ் பெற்ற காதிசியா யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தம் பாரசீகர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த காதிசியா என்ற இடத்திலே வைத்து நடைபெறுகிறது. இந்த யுத்தத்திலே அன்று பாரசீக படைக்கு தலைமை தாங்கி இருந்த ருஸ்தும் வந்திருந்தான். அந்த ருஸ்தும் அன்று முஸ்லிம்களுக்கு தளபதியாக இருந்த சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தூது அனுப்பியிருந்தார். எதற்காக? சில தூதுவர்களை அனுப்பி வைக்க வேண்டும், நாம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்தின் மூலமாக நாம் ஒரு முடிவுக்கு வரலாம், நம்முடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில் பாரசீக படையின் தளபதி ருஸ்தும் முஸ்லிம்களுடைய தளபதி சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தூது அனுப்புகிறார். உடனே சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிபிஇ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இது ஒரு பெரிய நிகழ்ச்சி. இருந்தாலும் நாம் நமது இந்த தலைப்புக்கு தோதுவாக உள்ள ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் நாம் பார்ப்போம். ரிபிஇ பின் ஆமிர் அவர்கள் அங்கே செல்கிறார்கள் பாரசீக அவைக்கு. பாரசீக தளபதியாக இருந்த ருஸ்துமின் அவைக்கு செல்கிறார்கள். சென்றதுமே ருஸ்தும் கேட்ட முதல் கேள்வி, மா ஜாஅ பிக்கும், இங்கே நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறீர்கள்? எங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இந்த காதிசியா எல்லைக்கு, இந்த காதிசியா பகுதிக்கு நீங்கள் வந்த நோக்கம் என்ன என்றுதான் முதலாவதாக அவன் கேட்ட கேள்வி. இதற்கு நம்முடைய ரிபிஇ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல் குர்ஆனால் உருவாக்கப்பட்ட அந்த ரிபிஇ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் 23 ஆண்டு காலமாக வார்த்தெடுக்கப்பட்ட அந்த ரிபிஇ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சகோதரர்களே, அந்த பதில் நாம் எல்லோருமே நம்முடைய மனதில் மாத்திரம் இருத்தினால் போதாது, நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை நாம் சொல்லி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொன்னார்கள் ரிபிஇ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹு இப்தஅஸனா லினுக்ரிஜ மன் ஷாஅ மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹி வஹ்தா ومن ضيق الدنيا الى سعتها ومن جور الاديان الى عدل الاسلام. ருஸ்துமே, நாங்கள் இங்கே வந்த நோக்கம் எதற்காக தெரியுமா? நாங்கள் இங்கே வந்த நோக்கம் நாடு பிடிக்க வேண்டும், இந்த நாட்டை நாங்கள் ஆள வேண்டும், இந்த காதிசியாவின் மன்னர்களாக பாரசீகத்தின் ஆட்சியாளர்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக நாங்கள் வரவில்லை. நாங்கள் இங்கே வரவில்லை, எங்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அல்லாஹ் எங்களை அனுப்பிய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு உட்பட்டவர்களை, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு உட்பட்டவர்களை அந்த அல்லாஹ்வுடைய அடிமைகளாக மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய பிற அடிமைகளுக்கு அடிமைகளாக இருப்பதை விட்டும் அல்லாஹுக்கு மட்டுமே எல்லோரும் அடிமைகளாக இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய அடிமை தலையை நோக்கி வேறு யாருக்கும் யாரும் அடிமைகளாக இருக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காகவே அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கின்றார்.
உலகத்தினுடைய நெருக்கடிகளில் இருந்து, கேடுபாடுகளில் இருந்து இறைவனுடைய விசாலமான வெளிச்சத்தை நோக்கி மக்களை கொண்டு செல்வதற்காகவே, இழுத்துச் செல்வதற்காகவே எங்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். மதங்களின் அநியாயத்தில் இருந்து இறை மார்க்கமாகிய இஸ்லாத்தின் நீதியை நோக்கி மக்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த ஒரே நோக்கம்தான் எங்களுடைய நோக்கம். யாரும் வேறு யாருக்கும் எதற்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, அல்லாஹுக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த நோக்கத்திற்காகவே அல்லாஹ் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்ற தெளிவான பதிலை ரிபிஇ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய உலக புகழ் பெற்ற வரலாற்று நூலாகிய அல் பிதாயா வன் நிஹாயா என்ற புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய வரலாற்றை, அதாவது இஸ்லாம் அடிமை தலையை அறுத்தறிவதற்காகவே, அடிமை தலையை சுக்கல் சுக்கலாக உடைத்தெறிவதற்காகவே உருவாக்கப்பட்ட கொள்கை என்பதை நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, மாற்றார்கள், மாற்று மதத்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய இந்த விடுதலை வேட்கையை, இஸ்லாத்தினுடைய இந்த சுதந்திர தாகத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ, நிச்சயமாக மாற்றார்கள், குறிப்பாக மேற்கத்தியர்கள், இன்றைக்கு அறிவியலின் உச்சத்திலே இருக்கக்கூடியவர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவேதான் 1809 பிறந்து 1898 வரை வாழ்ந்த பிரிட்டிஷின் கிளாட்ஸ்டோன், இந்த கிளாட்ஸ்டோன் யார் தெரியுமா? பிரிட்டிஷிலே, இங்கிலாந்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை, பல தடவைகள் பிரதமராக இருந்தவர், பிரதம அமைச்சராக இருந்தவர். இந்த கிளாட்ஸ்டோன் பிரதமராக இருக்கக்கூடிய காலத்திலே இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே திருக்குர்ஆனை தூக்கி பிடித்து அமைச்சர்களிடத்திலே கூறுகிறார், அமைச்சர் பெருமக்களே, மந்திரிமார்களே, நாம் இஸ்லாமிய உலகத்தை, இஸ்லாமிய பூமியை நாம் ஜெயிப்பதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய பூமியை நாம் அடிமைப்படுத்துவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் இஸ்லாமிய பூமியை வெல்ல வேண்டும் என்றால், இஸ்லாத்தின் பூமியை நாம் அடிமைப்படுத்த வேண்டும் என்றால், முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் இருந்து திருக்குர்ஆனை அப்புறப்படுத்த வேண்டும். முஸ்லிம்களுடைய இதயங்களில் இருந்து திருக்குர்ஆனை எப்பொழுது நாம் அப்புறப்படுத்துவோமோ அப்பொழுதுதான் இஸ்லாமிய பூமியை, இஸ்லாமிய உலகை நாம் வெல்ல முடியும் என்று கிளாட்ஸ்டோன், இங்கிலாந்தினுடைய பிரதமர், இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்றத்திலேயே கர்ஜிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எனவேதான் நாம் கூறுகிறோம், இஸ்லாத்தினுடைய சுதந்திர தாகத்தை, விடுதலை வேட்கையை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ, மாற்றார்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இஸ்லாத்தின் இயல்பான சுதந்திர வேட்கையை, இஸ்லாத்தினுடைய இயல்பான விடுதலை வேட்கையை நாம் புரிந்து கொண்டு நமது இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றுக்குள் நுழைவோம். இந்தியாவினுடைய சுதந்திர வரலாறு என்பது 1857 இருந்து தொடங்குவதாக கூறுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன?
1857க்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 1757 தொடங்குகிறது என்பதாகவே உண்மையான வரலாற்று ஆய்வாளர்கள், நடுநிலை வரலாற்று ஆர்வலர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாத்தினுடைய விடுதலை வேட்கையின் அடிப்படையில், இஸ்லாத்தினுடைய சுதந்திர தாகத்தின் அடிப்படையில் வளர்த்து வார்த்தெடுக்கப்பட்ட திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் 1800க்கு முன்பே, இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுடைய தந்தை ஹைதர் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட ஆங்கிலேயருக்கு எதிராக, பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக பல போர்களை நடத்தியவர்கள். திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய மௌலானாவாக, மிகப்பெரிய ஆலிமாக இருந்தார்கள். இவர்கள் கூறிய ஒரு வாசகம்தான் நாம் எல்லோருமே அடிக்கடி கூறி வருகின்ற ஒரு வாசகம். அது என்ன? திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், 200 ஆண்டுகள் உயிரோடு இருந்து இந்த உலகத்தில் அடிமையாக வாழ்வதை விட 2 மணி நேரம் சுதந்திரத்தோடு விடுதலை வீரனாக வாழ்வது மிகச் சிறந்தது. இப்படி 200 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட 2 ஆண்டுகள் சுதந்திர மனிதனாக, விடுதலை மனிதனாக வாழ்ந்தால் போதும் என்று அந்த அறிஞர் பெருமகனா, அந்த ஆலிம் பெருந்தகை கூறுவதற்கு உந்து சக்தியாக இருந்த கொள்கை என்ன? அதுதான் நம்முடைய இஸ்லாம். இஸ்லாம் தான் அவர்களை உருவாக்கியது. எனவேதான் அவர்கள் 1799 நடந்த 4வது மைசூர் போரிலே, 4வது மைசூர் யுத்தத்திலே பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து நேருக்கு நேர் சமர் செய்து ஆங்கிலேயர்களுடைய தோட்டாக்களை தன்னுடைய மார்புகளில் ஏந்தி இறை வழியில், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை துறக்கின்றார்கள், ஷஹீதாகுகின்றார்கள். அருமையானவர்களே, ஆனால் இது போன்ற வரலாறுகளை எல்லாம் நமக்கு மறைத்து சுதந்திர போர் வரலாறு என்பதை 1857 இருந்துதான் தொடங்குகிறது என்பது போன்ற ஒரு காட்சியை நமக்கு இவர்கள் உருவாக்கி தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் சொன்னது போல உண்மையான நடுநிலையான வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆர்வலர்கள் 1757 இருந்தே சுதந்திர போர் தொடங்கியதாக கூறுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு 100 ஆண்டுகால சுதந்திர போர் வரலாறு நமக்கு மறைக்கப்படுகிறது. 1857 இருந்து 1947 வரைக்கும் தான் ஒரு 90 ஆண்டுகால வரலாறைத்தான் சுதந்திர போர் வரலாறாக நமக்கு காட்டப்படுகிறது. ஏன் இப்படி செய்யப்படுகிறது? எதற்காக 1857 இருந்து தொடங்கி 1947 வரைக்கும் தான் சுதந்திர போர் வரலாறு என்று ஏன் நமக்கு கூறப்படுகிறது, பாடம் நடத்தப்படுகிறது? எந்த காரணத்திற்காக 1757 இருந்து 1857 வரைக்கும் உள்ள 100 ஆண்டு கால சுதந்திர போர் வரலாறு எதற்காக மறைக்கப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால், அதன் பின்னணியை சிந்தித்து பார்த்தால்
அங்கே நமக்கு ஒரு உண்மை தெரிகிறது. அந்த 100 ஆண்டுகால சுதந்திர போர் வரலாற்றிலே பெரும் பங்கு இஸ்லாத்தினுடைய பங்காக இருக்கிறது, முஸ்லிம்களுடைய பங்களிப்பாக இருக்கிறது. எனவேதான் அது திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. அருமையானவர்களே, 1857 நடந்த முதல் சுதந்திர போர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்களே, அந்த மாபெரும் சிப்பாய் கழகத்திற்கு அடிப்படையாக இருந்ததே 1757 தொடங்கி வைக்கப்பட்ட விடுதலை தீபம்தான். 1757 1857 வரைக்கும் இந்தியா முழுவதும், இந்தியாவினுடைய வடபகுதிகளிலும் இந்தியாவினுடைய தென்பகுதிகளிலும் ஆங்காங்கே அவ்வப்போது நடத்தப்பட்ட கலகங்களும் புரட்சிகளும் போர்களும் இவை எல்லாம் சேர்ந்துதான் 1857 மாபெரும் ஒரு சிப்பாய் கழகத்தை உருவாக்கியது. வரலாற்றை ஆழ்ந்து கவனிப்பவர்கள், வரலாற்றை மிக ஆழமாக உற்று நோக்குபவர்கள் இந்த உண்மையை மனசாட்சியோடு ஒப்புக்கொள்வார்கள், யாரும் மறுக்க மாட்டார்கள். 1857 நடந்த அந்த மாபெரும் சிப்பாய் கழகத்திற்கு, ஆங்கிலேயர்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்திய அந்த மாபெரும் சிப்பாய் கழகத்திற்கு அச்சாரமாக அடிப்படையாக விளங்கியது அதற்கு முன்னால் நடத்தப்பட்ட 100 ஆண்டு கால சுதந்திர போர்தான் என்பதை நடுநிலையுள்ள மனசாட்சியுள்ள நல்ல மனிதர்கள் நிச்சயமாக ஒப்புக்கொள்வார்கள். அன்பிற்குரியவர்களே, 1857 முந்தைய சுதந்திர போரானாலும் சரி, 1857 பிந்தைய சுதந்திர போரானாலும் சரி, நிச்சயமாக அதிலே இஸ்லாத்தினுடைய பங்களிப்பு மகத்தானது, மறுக்க முடியாதது, யாராலும் மறைக்க இயலாதது. அதிலும் குறிப்பாக அந்த முஸ்லிம்களுக்கும் அந்த சுதந்திர போரிலே கலந்து கொண்டவர்களுக்கும் மிக பெரும் ஒரு முன்மாதிரிகளாக, விடிவெள்ளிகளாக திகழ்ந்தவர்கள் இஸ்லாத்திலே ஆலிம்கள் என்று அறியப்படக்கூடிய, மௌலவிகள் என்று அறியப்படக்கூடிய அறிஞர் பெருமக்கள் தான் என்பதையும் நாம் இங்கே தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, 1803 கிபி 1803 ஆண்டு டெல்லி செங்கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி விடுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் டெல்லி செங்கோட்டையை கைப்பற்றியதுமே இந்தியாவினுடைய முதல் முஹத்திஸாக இருந்த ஷாஹ் வலியுல்லாஹ் திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகனார், அன்று ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெற்றிருந்த, இந்தியா முழுவதும் அறியப்பட்டிருந்த ஷாஹ் அப்துல் அசீஸ் முஹத்திஸ் திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதாவது ஷாஹ் வலியுல்லாஹ் திஹ்லவி அவர்களுடைய மகனார் ஷாஹ் அப்துல் அசீஸ் திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உடனடியாக ஒரு ஃபத்வாவை, மார்க்க தீர்ப்பை கொடுக்கின்றார்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒவ்வொரு முஸ்லிமும் ஜிஹாது செய்வது கடமை. ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய பொருளாதாரத்தாலும் தன்னுடைய உடல் உயிர் எல்லாவற்றையும் கொண்டு பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக ஜிஹாது செய்வது கடமை என்ற ஃபத்வாவை கொடுக்கின்றார்கள். அருமையானவர்களே, அன்பிற்குரியவர்களே, 1803 டெல்லி செங்கோட்டையை கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு முஹத்திஸ், மிக பெரும் ஹதீஸுகளை வல்லுநர், ஆலிம் பெருந்தகை ஷாஹ் அப்துல் அசீஸ் திஹ்லவி அவர்கள் கொடுத்த ஃபத்வா இந்தியாவிலே வாழ்ந்த அத்தனை முஸ்லிம்களையும் தியாக தீபங்களாக மாற்றியது. அந்த தியாக தீபங்களுக்கு தலைமை தீபமாக சையீத் அஹ்மது ஷஹீத் ரேபரேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உருவாக்கியது. சையீத் அஹ்மது ஷஹீத் ரேபரேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
1786 தான் பிறந்திருந்தார்கள். இந்த ஃபத்வாவிற்கு பிறகு அவர்களுடைய அந்த சின்னஞ்சிறிய வயதிலேயே உடனடியாக பிரிட்டிஷிற்கு எதிராக களத்திலே குதிக்கிறார்கள். சும்மா அவர்கள் வாழாதிருக்கவில்லை, இந்தியா முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய வடபகுதி முழுவதும் அவர்களுடைய கால்படாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சையீத் அகமது ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற அந்த ஆலிம் பெருந்தகை, அந்த மௌலானா இந்தியாவினுடைய வடபகுதி முழுவதும் எந்த இடம் விடுபடாமல் எல்லா இடங்களுக்கும் சென்று முஹத்திஸ் அப்துல் அசீஸ் அவர்களுடைய ஃபத்வாவை பகிரங்கப்படுத்துகிறார்கள். அந்த ஃபத்வாவின் அடிப்படையில் எல்லோரையும் ஒன்று திரட்டுகிறார்கள். அதிலே முஸ்லிம்களும் ஆலிம்களும் கலந்து கொள்கிறார்கள். சையீத் அகமது ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முகமது சல்மான் மன்சூர் பூரி என்கிற ஒரு சகோதரர், முராதாபாத்தினுடைய மதரசா ஷாஹி என்ற கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கக்கூடிய சகோதரர், தஹ்ரீகே ஆசாதி ஹிந்த் மே முஸ்லிம் உலமா और अवाम का किरदार என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே சையீத் அகமது ஷஹீத் அவர்களுடைய சாதனைகளை பற்றி விரிவாக வடித்திருக்கின்றார்கள், எழுதியிருக்கின்றார்கள். அதை நாம் படித்தாலே புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, அந்த நூலிலே முகமது சல்மான் மன்சூர் பூரி அவர்கள் குறிப்பிடும் பொழுது சையீத் அகமது ஷஹீத் ரேபரேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஜிஹாதிய பயணத்திலே, இந்த இறைவழி பயணத்திலே சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக பாடுபட வேண்டும், அந்த ஜிஹாதிலே முஸ்லிம்கள் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற பயணத்திலே சுமார் 30 லட்சம் பேருக்கு பைஅத்து கொடுத்ததாக குறிப்பிடுகிறார்கள். எல்லோரும் பிரிட்டிஷை எதிர்த்து, ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஜிஹாது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் 30 லட்சம் பேருக்கு பைஅத்து கொடுத்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, சையீத் அகமது ஷஹீத் ரேபரேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பிரச்சாரத்திலே கவரப்பட்டு, அவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய தாக்கத்தினால் 40,000-க்கும் மேற்பட்டோர் மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஆற தழுவிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய கைகளை பிடித்து, சையீத் அகமது ஷஹீத் ரேபரேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கரங்களை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் அல்லாஹுக்கு மட்டுமே அடிமைகளாக இருப்போம், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அடிமைகளாக இருக்க மாட்டோம். அவர்கள் எந்த நாட்டுக்காரர்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஏகாதிபத்தியக்காரர்களாக இருக்கட்டும், நாங்கள் அல்லாஹுக்கு மட்டுமே அடிமைகளாக இருப்போம் என்ற அடிப்படையில் 40,000-க்கும் மேற்பட்ட மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள், ஆறத் தழுவுகிறார்கள் என்ற வரலாற்று குறிப்பையும் முகமது சல்மான் மன்சூர் பூரி அவர்கள் தஹ்ரீகே ஆசாதி ஹிந்த் மே முஸ்லிம் உலமா और अवाम का किरदार என்ற தனது உருது நூலிலே, உருது புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு பெரிய மாபெரும் சாதனையை நிகழ்த்திய 30 லட்சம் பேருக்கு ஜிஹாதுடைய பைஅத்தை கொடுத்து 40,000-க்கும் மேற்பட்டவர்களை இஸ்லாத்திலே அரவணைக்க செய்த அந்த சையீத் அகமது ஷஹீத் ரேபரேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1831 ஆண்டிலே நடந்த சீக்கியர்களோடு ஏற்பட்ட ஒரு பாலக்கோட் கிளர்ச்சியிலே ஷஹீதாகி விடுகிறார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிச்சயமாக உயர்ந்த சொர்க்கத்தை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பான். நாமும் அதற்காக துஆ செய்வோம். சையீத் அகமது ஷஹீத் ரேபரேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷஹீதான அதே தினத்திலே இன்னொரு முக்கியமான மௌலவியும் ஷஹீதாகுகின்றார்கள். அவர்களுடைய பெயர் இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும்
சையீத் அஹ்மது ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு அன்றைய பாலக்கோட் கிளர்ச்சியிலே தங்களுடைய உயிரை துறந்து இரத்த சாட்சியத்தை பதிவு செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த சையீத் அஹ்மது ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த ஷஹாதத்திற்கு பிறகு, இரத்த சாட்சியத்திற்கு பிறகு 1831 நடந்த அந்த பாலக்கோட் கிளர்ச்சிக்கு பிறகு அவர்கள் மூலமாக பைஅத் பெற்ற லட்சக்கணக்கான சகோதரர்கள் இந்தியா முழுவதும் சிதறி சென்று எல்லா மக்களிடத்திலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான உணர்வை ஏற்படுத்துகிறார்கள். பிரிட்டிஷை விரட்டி அடிக்க வேண்டும், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அவர்களுடைய மண்ணுக்கே அனுப்பி வைக்க வேண்டும், அல்லது இந்தியாவிலேயே அவர்களுடைய கொள்கைக்கு, அவர்களுடைய ஏகாதிபத்தியத்திற்கு, அவர்களுடைய காலனித்துவத்திற்கு சமாதி கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் சையீத் அஹ்மது ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் பைஅத் பெற்ற லட்சக்கணக்கான சகோதரர்கள், முஸ்லிம்கள் மற்றும் ஆலிம் பெருந்தகைகள் எல்லோரும் இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். 1857 ஏற்பட்ட அந்த சிப்பாய் கழகத்தின் பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, சையீத் அஹ்மது ஷஹீத் ரேபரேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் பைஅத் எடுத்துக் கொண்டவர்கள் லட்சக்கணக்கில் இருந்தார்கள். அவர்கள் இந்தியா முழுவதும் செய்த தீவிர பிரச்சாரம், அவர்கள் இந்தியா முழுவதும் செய்த சூறாவளி சுற்றுப்பயணம், அதன் விளைவு மேலும் தென்னகத்திலே, நம்முடைய தமிழகத்திலே வேலூர் புரட்சி அல்லது வேலூர் சிப்பாய் கழகம் என்று குறிப்பிடுவார்களே, இது 1806 நடக்கிறது. 1806 நடந்த அந்த சிப்பாய் கழகமும் வேலூர் சிப்பாய் கழகமும் இதுவும் ஒரு பின்னணியாக, ஒரு விளைவாக அமைகிறது. 1857 நடக்கின்ற சிப்பாய் கழகத்திற்கு 1857 நடக்கின்ற இந்த சிப்பாய் கழகம் உண்மையிலேயே ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெருத்த சேதத்தை, மாபெரும் ஒரு இழப்பை ஏற்படுத்தி விடுகிறது. மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பை அவர்களால் ஈடுகட்ட முடியவில்லை. எனவே ஆங்கிலேய அரசு, அந்த ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் அரசு 1857க்கு பிறகு இந்தியர்களை, குறிப்பாக முஸ்லிம்களை, அதிலும் குறிப்பாக ஆலிம்களை, மௌலவிகளை குறிவைத்து தாக்கத் தொடங்கிவிடுகிறது. அபுல் ஹசன் அலி நதுவி, அலிமியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று குறிப்பிடப்படுகின்ற அபுல் ஹசன் அலி நதுவி போன்ற மிகப்பெரிய மாபெரும் அறிஞர்கள் நமக்கு ஒரு உண்மையை கூறுகிறார்கள். ஆங்கிலேயர்களால், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியக்காரர்களால் முஸ்லிம்கள் எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள் என்றால், ஒரு ஆங்கிலேயன் இருந்தான், யாரை கண்டாலும் அவன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உன்னுடைய பெயர் என்ன? அந்த பெயரின் மூலமாக அவன் இந்துவா முஸ்லிமா என்பதை தெரிந்து கொண்டு, முஸ்லிமாக இருந்தால் உடனடியாக சுட்டு விடுவான். இந்த அளவுக்கு ஆங்கிலேய அரசு ஒவ்வொரு முஸ்லிமையும், ஒவ்வொரு இஸ்லாமியனையும் ஆங்கிலேய எதிரியாக, பிரிட்டிஷ் எதிரியாக பார்த்தது. அது மட்டுமல்ல, அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஊபியின் தலைநகர் லக்னோவில் இருந்து இந்திய தலைநகர் டெல்லி வரைக்கும் எத்தனை மரங்கள் இருந்ததோ அத்தனை மரங்களிலும் ஒவ்வொரு மரத்திலும்
ஒவ்வொரு ஆலிமை தூக்கிலே தொங்கவிட்டார்கள். ஒவ்வொரு ஆலிமையும் ஒவ்வொரு மௌலவியையும் ஆங்கிலேய அரசின் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் முதல் எதிரியாக ஆங்கிலேய அரசு பார்த்தது. சகோதரர்களே, இந்த 1857 மாபெரும் சிப்பாய் புரட்சிக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு சோதனை காலம் என்றே குறிப்பிட வேண்டும். முஸ்லிம்களுடைய வீடுகள், முஸ்லிம்களுடைய கடைகள் என்ற அத்தனையையும் ஆங்கிலேய அரசு விட்டு வைக்கவில்லை. சோதனை என்ற பெயரிலே மிகப்பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்தது. அத்தனை கஷ்ட நஷ்டங்களையும் முஸ்லிம்களும் ஆலிம்களும் தாங்கிக் கொண்டார்கள். எதையும் கண்டு அவர்கள் தங்களுடைய சுதந்திர வேட்கையை, விடுதலை தாகத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆங்கிலேயர்கள் வெறியின் உச்சத்திற்கு சென்று கண்டதுமே சுட்டு தள்ளினார்கள், சிறையில் அடைத்தார்கள், சித்திரவதைகளை கொடுத்தார்கள், வீடுகளுக்கும் கடைகளுக்கும் வந்து தொல்லைகளை தந்தார்கள். ஆங்கிலேய அரசை எதிர்த்த துரோகிகள் இவர்கள் என்று குற்றம் சாட்டி அவர்களுக்கு தூக்கு தண்டனையை கொடுத்தது, ஆயுள் தண்டனையை கொடுத்தது. இத்தனையையும் முஸ்லிம்கள் சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்? அந்த முஸ்லிம்களை ஆலிம்கள் வளர்த்தெடுத்தார்கள், வார்த்தெடுத்தார்கள். அந்த ஆலிம்களை இஸ்லாம் வளர்த்தெடுத்தது. முஸ்லிம்களுக்கு சிம்ம சொப்பன தளபதிகளாக, முஸ்லிம்களுக்கு வீரமான தளபதிகளாக தலைமை பீடத்திலே இருந்து வழிநடத்தியவர்கள் ஆலிம்கள், மௌலவிகள். எனவே அத்தனை முஸ்லிம்களும் தங்களுடைய துன்பங்களை, தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை மிக பெரும் தியாகமாக இஸ்லாத்தின் வெளிப்பாடாக அதை அவர்கள் ஜீரணித்துக் கொண்டார்கள். அந்த ஆலிம்களை, அந்த மௌலவிகளை அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வும் தலைமை பீடத்திலே இருந்து வழிநடத்தியது. எனவே அந்த ஆலிம்கள் மாபெரும் வீர வேங்கைகளாக, மிக பெரும் போர்க்குணம் கொண்ட தீரர்களாக அவர்கள் நடந்து காட்டினார்கள். எனவே அவர்கள் ஆங்கிலேய அரசு கொடுத்த அத்தனை கொடுமைகளையும் இன்முகத்தோடு, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். எதையும் கண்டவர்கள் மனம் தளரவில்லை. அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு உண்மையை பார்க்கிறோம். அந்த உண்மை அதிசயமான உண்மை, ஆச்சரியமான உண்மை. ஆங்கிலேய அரசு சில மௌலானாக்களுக்கு, சில ஆலிம்களுக்கு தூக்கு தண்டனையை கொடுக்கின்றது. அந்த சில ஆலிம்களில் 3 மௌலானாக்கள், 3 ஆலிம்கள் இருக்கிறார்கள். அந்த 3 ஆலிம்களும் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் ஆங்கிலேய அரசால். அவர்களுடைய பெயர் யஹ்யா அலி, முகமது ஜாஃபர், முகமது ஷாஃபி லாகூரி. இந்த 3 ஆலிம்களும், யஹ்யா அலி, முகமது ஜாஃபர், முகமது ஷாஃபி என்கிற இந்த 3 ஆலிம்களும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு ஆங்கிலேய அரசால் சிறையில் கொட்டடியில் தள்ளப்படுகிறார்கள். சிறையிலே அடைக்கப்பட்டு அவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்படக்கூடிய நாளும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாட்கள் நகர்ந்து கடைசியில் நாளைக்கு தூக்கு என்று இருக்கும் பொழுது, இன்று நாளைக்கு விடிந்தால் தூக்கு என்று இருக்கும் பொழுது, இன்று அந்த ஆலிம்களை, அந்த மௌலவிகளை, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நாளைக்கு தூக்கிலே தொங்க இருக்கின்ற அந்த ஆலிம்களை பார்த்து வருவோம். அவர்களுடைய முகம் நாளைக்கு இறக்க இருக்கின்ற, நாளைக்கு தூக்கிலே தொங்க இருக்கின்ற அந்த ஆலிம்களுடைய முகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வரலாம் என்ற அடிப்படையில் சில ஆங்கிலேய பெண்மணிகள், பிரிட்டிஷ் பெண்மணிகள் வருகிறார்கள். பிரிட்டிஷ் பெண்மணிகள் இந்த 3 ஆலிம்களுடைய சிறைக்கு வந்து
அந்த 3 ஆலிம்களையும் பார்த்து திகைத்து விடுகிறார்கள். அவர்களுடைய திகைப்புக்கு காரணம் அந்த 3 மௌலானாக்களும் சந்தோஷத்தோடு மிக உச்சபட்ச இன்முகத்தோடு அவர்கள் அளவலாவிக் கொள்கிறார்கள். தங்களுடைய சந்தோஷங்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கண்டு இந்த பெண்கள் திடுக்கிட்டு இவர்கள் தடுமாறி போய் அந்த ஆலிம்களிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுக்குத்தான் நாளைக்கு தூக்கு தண்டனையா அல்லது வேறு யாருக்குமா என்று சந்தேகத்தோடு கேட்கும் பொழுது அந்த 3 மௌலானாக்களும் கூறுகிறார்கள், சகோதரிகளே, நாளைக்கு எங்களுக்குத்தான் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, நாளைக்கு எங்களுக்குத்தான் தூக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் தான் நாளைக்கு தூக்கிலே தொங்க இருக்கிறோம், விடிந்தால் எங்களுக்கு தூக்கு என்று அவர்கள் பதில் கூறியதுமே மீண்டும் அவர்கள் அதிர்ச்சியாகி மீண்டும் அவர்கள் திடுக்குற்றவர்களாக அந்த ஆலிம்களிடத்தில் அவர்கள் தங்களுடைய தடுமாற்றத்தை மறைக்க இயலாமல் கேட்கிறார்கள், அப்படி என்றால் நீங்கள் ஏன் இவ்வளவு குதூகலமாக சந்தோஷத்தோடு இருக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம்? விடிந்தால் நீங்கள் மாயப் போகிறீர்கள், விடிந்தால் நீங்கள் உயிரற்ற சடலங்களாக தூக்கிலே தொங்கப் போகிறீர்கள், அப்படி இருக்க நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியோடு இன்முகத்தோடு சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு இருப்பதன் காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த 3 மௌலானாக்களும் சொன்னார்கள், அன்பிற்குரியவர்களே, அந்த வரலாறை நாம் என்றென்றும் மனதிலே பதிய வைக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் அதை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த மௌலானாக்களை போன்ற அந்த ஆலிம்களை போன்று நாம் மாற வேண்டும், நம்முடைய சந்ததிகளையும் அப்படி வார்த்தெடுக்க வேண்டும். அந்த 3 மௌலானாக்களும் சொன்னார்கள், ஆம், நிச்சயமாக நாங்கள் சந்தோஷத்தோடே இருக்கிறோம், ஏனென்றால் நாங்கள் விடிந்ததுமே எங்களுடைய இறைவனை நேரடியாக சந்திக்கப் போகிறோம். நாங்கள் தூக்கிலே தொங்கவிடப்படுவதன் மூலம் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக எங்களுடைய சுதந்திரத்திற்காக நாங்கள் எங்களுடைய உயிரையே கொடுத்தவர்கள், எங்களுடைய உயிரையே சாட்சியமாக ஆக்கியவர்கள் என்ற நிலையில் நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். அல்லாஹ் எங்களை எந்த நிலையில் சந்திக்க விரும்புகின்றானோ, நாங்கள் அல்லாஹ்வை எந்த நிலையில் சந்திக்க விரும்புகிறோமோ அப்படி நாங்கள் நாளைக்கு சந்திக்க போகிறோம். உங்களுக்கு வேண்டுமானால் ஆங்கிலேய அரசுக்கு வேண்டுமானால் நாங்கள் நாளை முதல் இறந்தவர்களாக ஆகிவிடலாம், ஆனால் எங்களுடைய இஸ்லாத்திலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதிலிருந்து உயிரோடு இருக்க போகிறோம். வரலாற்று நாயகர்களாக சொர்க்கத்து பறவைகளாக நாங்கள் சந்தோஷமாக உலா வருவோம், என்றென்றைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்க போகிறோம். இப்படித்தான் எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிறது. எனவேதான் நாங்கள் மகிழ்வோடு சந்தோஷத்தோடு இருக்கிறோம். நாளைக்கு எங்களுடைய இறைவனை அல்லவா சந்திக்க போகிறோம், அதுவும் சந்தோஷத்தோடு அல்லவா சந்திக்க போகிறோம். அப்பொழுது எங்களுடைய இறைவன் எங்களுக்கு எல்லா அன்பளிப்புகளையும் பாக்கியங்களையும் தருவார். அப்படி இருக்க நாங்கள் எதற்கு கவலைப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும் என்று அந்த மௌலானாக்கள் ஆலிம்கள் கூறிய பதிலை கேட்டு வந்த பெண்மணிகள் நேராக ஆங்கிலேய ஆண்களிடம் சென்று ஆங்கிலேய அதிகாரிகளிடம் சென்று அவர்கள் பார்த்ததையும் அவர்கள் கேட்டதையும் அப்படியே ஒப்புவிக்கின்றார்கள். இதை கேட்ட ஆங்கிலேய அரசு, அந்த ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் தீர்ப்பை மாற்றுகிறது. எப்படி தெரியுமா? மௌலானாக்களே, ஆலிம்களே, நீங்கள் ஆசைப்படக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அந்த தூக்கு தண்டனையை உங்களுக்கு ஆங்கிலேய அரசாங்கம் தரப்போவதில்லை. நீங்கள் தியாகிகளாக மாற பார்க்கிறீர்களா? உங்களுடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக, உங்களுடைய விடுதலைக்காக இரத்த சாட்சியத்தை வழங்கியவர்கள், உயிரையே தியாகம் செய்தவர்கள் என்ற பெயரை நீங்கள் சம்பாதித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
அப்படிப்பட்ட உங்களுடைய கற்பனை கோட்டையை நாங்கள் உடைக்கப் போகிறோம். நீங்கள் விரும்புகின்ற ஆசையோடு எதிர்பார்த்திருக்கின்ற அந்த தூக்கு தண்டனை உங்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது. நீங்கள் மரணிக்கும் வரை ஆயுள் கைதிகளாகவே இருக்க வேண்டியதுதான் என்று தீர்ப்பையே மாற்றுகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட வீர வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் நாம். எனவேதான் நாம் கூறுகிறோம், 1857 நடந்த மாபெரும் சிப்பாய் கழகத்திற்கு முன்பும் சரி, 1857 நடந்த சிப்பாய் கழகத்திற்கு பின்பும் சரி, இஸ்லாத்தினுடைய பங்களிப்பு, முஸ்லிம்களுடைய பங்களிப்பு, மிக மிக முக்கியமாக ஆலிம்களுடைய பங்களிப்பு யாராலும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. அருமையானவர்களே, இதைவிட நாம் இன்னொரு ஆலிமுடைய நிகழ்ச்சியை சொல்லலாம். அவருடைய பெயர் முஹானி, ஹபரத் முஹானி என்று குறிப்பிடுவார்கள். இந்த ஹபரத் முஹானி அவர்கள் உருது முஹல்லா என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தவர்கள். இந்த உருது முஹல்லா என்ற பத்திரிகையிலே ஹபரத் முஹானி அவர்கள் ஒரு கவிதையை பிரசுரிக்கின்றார். அந்த கவிதை அவர்களால் எழுதப்பட்டதல்ல, அந்த உருது முஹல்லாவினுடைய ஒரு வாசகர் எழுதிய கவிதை. அந்த கவிதை ஆங்கிலேயர்களை கொதிப்படைய செய்கிறது. ஏனென்றால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உயிரோட்டத்தோடு விடுதலை வேட்கையோடு எழுதப்பட்ட கவிதை வரிகள் அவை. எனவே எங்கே இந்த கவிதை சிலபல இந்திய மக்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக கிளப்பி விட்டு விடுமோ, உருவாக்கி விடுமோ என்று பயந்த அந்த கோழைகள் உருது முஹல்லாவுடைய ஆசிரியராக இருந்த மௌலானா ஹஜ்ரத் முஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை துன்புறுத்துகிறது, சித்திரவதைக்கு உள்ளாக்குகிறது. கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் என்று அலைக்கழிக்கின்றது. அத்தனையையும் தாங்கிக் கொள்கிறார்கள். ஹஜ்ரத் முஹானி ஜீரணித்துக் கொள்கிறார்கள். ஹஜ்ரத் முஹானியிடம் ஆங்கிலேய அரசு வேறு ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய உருது முஹல்லா பத்திரிகையில் அந்த கவிதையை எழுதியது யார் என்பதை சொல்ல வேண்டும். அந்த கவிதையை எழுதிய வாசகனை மட்டும் எங்களிடத்தில் சொல்லிவிடுங்கள், நாங்கள் உங்களை சுதந்திரமாக விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு ஹஜ்ரத் முஹானி அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே ஆங்கிலேய அரசு அவர்களை அலைக்கழிக்கிறது, துன்புறுத்துகிறது. எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய உருது முஹல்லா பத்திரிகையையே தடை செய்து விடுகிறது. அவர்களுடைய அந்த உருது முஹல்லா அச்சிடப்பட்ட அந்த அச்சகத்தை கூட ஜப்தி செய்து விடுகிறது. கடைசியில் ஹஜ்ரத் முஹானி அவர்களை தேச துரோகி, ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செயல்பட்ட துரோகி என்று முத்திரை குத்தி சிறைக்குள், சிறை கொட்டடியில் தள்ளுகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவரது நண்பர்களில் சிலர் ஹஜ்ரத் முஹானியிடம் வருத்தத்தோடு கூறிக்கொண்டார்கள், ஏன் ஹஜ்ரத் முஹானி அவர்களே, யாரோ எழுதிய ஒரு கவிதைக்காக, யாரோ ஒருவர் எழுதிய கவிதைக்காக இத்தனை அவலங்களையும் இத்தனை கொடுமைகளையும் தாங்கள் ஏன் எடுத்துக் கொள்கிறீர்கள்? நீங்கள் யாரோ ஒருவர் எழுதிய கவிதைக்காக ஏன் இத்தனை சிரமங்களையும் இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறிய பொழுது ஹஜ்ரத் முஹானி அவர்கள் சொன்னார்கள், அது யாரோ ஒருவர் எழுதிய கவிதை தான், ஆனால் அது எனக்கு பிடித்தமான கவிதை, என் மனதுக்கு விருப்பமான கவிதை, என் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக எழுதப்பட்ட கவிதை, விடுதலை வேட்கையோடு, விடுதலை உணர்வோடு எழுதப்பட்ட கவிதை வரிகள் அவை. அந்த கவிதை
எனக்கு விருப்பமானது. எனவே அது யாரோ எழுதிய கவிதையாக இருக்கலாம், ஆனால் அது எனக்கு விருப்பமான கவிதை. எனவே நிச்சயமாக நான் காட்டிக் கொடுக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, காட்டிக் கொடுப்பவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த இன்றைய சூழ்நிலையில் கிபி 2005 இருக்கக்கூடிய நாம் ஹஜ்ரத் முஹானி போன்றவர்களை நினைத்து பார்க்கிறோம். ஹஜ்ரத் முஹானி அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டை, அவர்களிடத்திலே இருந்த இஸ்லாமிய உணர்வை நாம் நினைத்து பார்க்கிறோம், புல்லரித்து போகிறோம், புலகாங்கிதம் அடைகிறோம். சகோதரர்களே, அதுவல்ல நம்முடைய நோக்கம். அவர்கள் எப்படி சுதந்திர வேட்கையோடு, விடுதலை வேட்கையோடு செயல்பட்டார்களோ, யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம், அல்லாஹ் ஒருவனுக்கே அன்றி என்று எப்படி அவர்கள் சொல்லி அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ, அப்படி நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் இன்று அந்த சுதந்திர வரலாறை நினைத்து பார்க்கிறோம். அல்லாமல் அதை நினைத்து நாம் பெருமைப்படுவதற்கோ புலகாங்கிதம் அடைவதற்கோ அல்ல. பழைய கதையை, பழைய வரலாறை பேசி பெருமைப்பட்டுக் கொள்வோம் என்பதற்காக அல்ல. அவர்கள் வாழ்ந்தது போன்று விடுதலை வீரர்களாக, சுதந்திர வீரர்களாக, யாருக்கும் அடங்காமல் அநியாயங்களை எதிர்த்து அநியாயங்களை ஒழிப்பதற்காக நாம் என்றென்றும் பாடுபட வேண்டும். அதற்காகவே நாம் இந்த நிகழ்ச்சிகளை இங்கே நினைவு கூர்கிறோம். சகோதரர்களே, ஹஜ்ரத் முஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய மனைவி அவர்கள் குழந்தையை காட்டுவதற்காக சிறைக்கு வருகிறார்கள். சிறையிலே வைத்து ஹஜ்ரத் முஹானி அவர்கள் அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்த ஒரே காரணத்திற்காக தண்டனையை கூட்டுகிறார்கள், சித்திரவதைகளையும் அதிகரிக்கின்றார்கள். ஆனாலும் கூட ஹஜ்ரத் முஹானி அவர்கள் மனம் தளரவில்லை. தங்களுடைய விடுதலை வேட்கையிலே, சுதந்திர வேட்கையிலே உறுதியோடு இருந்தார்கள். அவர்களுடைய சுதந்திர வேட்கையை இங்கிலாந்து ஏகாதிபத்தியத்தின் கொடுங்கோன்மைகள் அடக்கி போட முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஹஜ்ரத் முஹானிகளை, சையீத் அஹ்மது ஷஹீதுகளை, திப்பு சுல்தான் ஷஹீதுகளை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாரிசுகளாக இருக்கின்ற நம்மை பார்த்து இன்று சில தேச துரோகிகள், பந்தேரிகளாக இருக்கக்கூடிய பாசிஸ்டுகள் என்ன கூறுகிறார்கள்? முஸ்லிம்கள் எல்லாம் தேச துரோகிகள், இஸ்லாமியர்கள் எல்லோருமே தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று கூறுகிறார்கள். இப்படி கூறுபவர்கள் வேறு யாரும் அல்ல, 1925 RSS ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான். இப்படி நம்மை பார்த்து தேச துரோகிகள் என்றும் இந்தியாவினுடைய எதிரிகள் என்றும் நம்மை வர்ணிக்கின்றார்களே, அந்த RSS காரர்கள், அந்த பாசிஸ்டுகள் எப்படிப்பட்டவர்கள்? அன்பிற்குரியவர்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுடைய அந்த RSS வரலாற்றிலே 1925 தொடங்கப்பட்ட RSS இன்று 2005 கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் அவர்களுடைய வரலாறு முடிந்திருக்கிறது. இந்த 80 ஆண்டு கால RSS வரலாற்றிலே ஒரே ஒரு பிரதமர் அவர்கள் சார்பாக அந்த RSS பிஜேபியில் இருந்து ஒரே ஒருவர் பிரதமராக இருந்திருக்கிறார். அவருடைய பெயர் அடல் பிகாரி வாஜ்பேயி. இவர் 1997 இருந்து 2003 வரைக்கும் சுமார் 6 ஆண்டுகள் அவர் பிரதமராக இருந்திருக்கிறார். அந்த அடல் பிகாரி வாஜ்பேயி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை 19/9/99 தேதிக்குரிய தி ஹிந்து சொல்லும் பொழுது
அவர் இந்திய சுதந்திர போராட்டத்திலே எதிலும் கலந்து கொண்டதில்லை. ஒரே ஒரு போராட்டத்திலே கலந்து கொண்டார். அதிலும் கூட அவர் கலந்து கொண்டவர்களை காட்டிக் கொடுத்து அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவருடைய தலைவரை காட்டிக் கொடுத்து அவர் தனக்கு சுதந்திரத்தை, விடுதலையை தேடிக்கொண்டவர் என்று தி ஹிந்து ஃப்ரண்ட்லைன் போன்ற பத்திரிகைகள் அவரை இந்த நாட்டுக்கு அடையாளப்படுத்துகிறது. ஒரே பிரதமர், RSS பிஜேபியினுடைய ஒரே பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பேயினுடைய கதையே இதுவென்றால் மற்றவர்களை பற்றி நாம் என்ன சொல்வது? அன்பிற்குரியவர்களே, RSSற்கு மூல விசையாக, அடிப்படை மூளையாக இருந்த சித்தாந்தவாதி, அடிப்படைவாதி என்ற RSS காரர்களால் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய சாவர்கர் கூட ஆங்கிலேயர்களுடைய காலடியில் விழுந்து ஆங்கிலேயர்களுடைய கால்களை கட்டிப்பிடித்து கதறி அழுது மன்னிப்பு கேட்டு ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு, பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு நான் என்றென்றைக்கும் அடிமையாக இருப்பேன் என்று வாய் மூலமாக மட்டும் வாக்குமூலம் கொடுக்கவில்லை, எழுத்துப்பூர்வமாகவும் அவர் சாட்சியமாக பதிவு செய்தவர். இப்படிப்பட்ட ஆங்கிலேய அடிமைகள், பிரிட்டிஷினுடைய அடிமைகள், காட்டிக் கொடுத்த தேச துரோகிகள் நம்மை பார்த்து கூறுகிறார்கள் முஸ்லிம்கள் தேச துரோகிகள் என்று. சகோதரர்களே, வரலாறை உண்மையாக அறிந்தவர்கள், வரலாற்றோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பவர்கள், வரலாற்றை ஆழ அகலமாக அகழ்ந்தெடுப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த உண்மையை ஒப்புக்கொள்வார்கள். RSS என்ற பாசிச இயக்கத்திற்கும் இந்திய விடுதலை வரலாற்றுக்கும் எந்த தொடர்பும் துளியும் இல்லை. ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் விஷயத்திற்கு வருவோம். நாம் சொன்னது போல, ஆரம்பத்தில் சொன்னது போல 1857க்கு முந்தைய சுதந்திர போராக இருக்கட்டும், 1857க்கு பிந்தைய சுதந்திர போராக இருக்கட்டும், சுமார் 190 ஆண்டு கால இந்தியாவின் விடுதலை வரலாற்றில், இந்தியாவினுடைய சுதந்திர போர் வரலாற்றில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு, குறிப்பாக ஆலிம்களுடைய பங்களிப்பு மகத்தானது, பிரம்மாண்டமானது. அருமையானவர்களே, இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றில் பிந்தைய பகுதி எதை கூறுவார்கள் என்றால், முதல் உலகப் போருக்கு பிறகு நடந்த அந்த சுதந்திர போரைத்தான் பிந்தைய சுதந்திர போர் வரலாறு என்று குறிப்பிடுவார்கள். 1914 1918 வரைக்கும் சுமார் 4 ஆண்டு காலமாக முதல் உலகப் போர் நடைபெற்றது. அந்த முதல் உலகப் போருக்கு பிறகு 1918க்கு பிறகு நடக்கக்கூடிய இந்தியாவினுடைய சுதந்திர போரை நாம் கடைசி கட்ட சுதந்திர போர் வரலாறு என்று எடுத்துக் கொள்ளலாம். அந்த கடைசி கட்ட சுதந்திர போர் வரலாற்றிலும் கூட முஸ்லிம்களுடைய பங்களிப்பு, அதிலும் குறிப்பாக ஆலிம்களுடைய பங்களிப்பு மகத்தானது, மகத்துவமிக்கது. அன்பிற்குரியவர்களே, 1929 தான் காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. என்ன தீர்மானம் அது? பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும், அதுவும் முழு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அரைகுறை சுதந்திரத்தையோ அல்லது இந்தியாவினுடைய அரசாங்கத்திலே, இந்தியாவினுடைய அதிகாரத்திலே ஆங்கிலேயர்களுடைய தலையீடோ பங்கோ இருக்கக்கூடாது. இல்லாமல் முழு சுதந்திரத்தை, இந்தியாவுக்கும் பரிபூர்ணமான சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1929 அகில இந்திய காங்கிரஸ் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. ஆனால் அருமையானவர்களே, ஜம்இய்யத்து உலமாஇல் ஹிந்த், அகில இந்திய ஆலிம்கள் கூட்டமைப்பு என்ற ஜம்இய்யத்தே உலமாஏ ஹிந்த் என்ற ஆலிம்களுடைய கூட்டமைப்பு 1926 இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது.
1929 காங்கிரஸ் எந்த தீர்மானத்தை போட்டதோ அதே தீர்மானத்தை 1926 அகில இந்திய ஆலிம்கள் கூட்டமைப்பு நிறைவேற்றுகிறது. அப்படி என்றால் அகில இந்திய காங்கிரஸ் அமைப்பு 1929 முழு சுதந்திரத்தை கேட்டு தீர்மானம் போட்டதே, அதற்கு கூட வழிகாட்டியாக இருந்தது ஆலிம்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்தியாவில் மட்டுமல்ல, இஸ்லாத்தை அறிந்து கொண்ட ஆலிம்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் அடிமை தலையை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், அடிமை தலையை அறுத்தெறிவார்கள். அதுதான் இஸ்லாம் அவர்களுக்கு ஊட்டிய உரம். இஸ்லாம் அவர்களை அப்படித்தான் வார்த்தெடுத்திருக்கின்றது. எனவே நாம் அந்த ஆலிம்களுடைய தலைமையின் கீழ் ஒன்று திரளுவோம். ஆலிம்கள் காட்டுகின்ற அந்த வீரத்தை நாமும் கையிலே எடுத்துக்கொண்டு நாம் எல்லோரும் வீரர்களாக மாறுவோம். எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா இடங்களிலும் சுதந்திர மனிதர்களாக வாழுவோம். அல்லாஹுக்கு மட்டுமே அடிமைகளாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.